السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 228. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 228ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஜியாரதி அஹ்லில் ஹைரி வ முஜாலசதிஹிம் வ சுஹபதிஹிம் வ மஹப்பதிஹிம் வ தலபி ஜியாரதிஹிம் والدعاء منهم وزيارة المواضع الفاضلة என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 228ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இன்னும் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு நாம் பாகம் 1 என்பதாக நாம் ஒரு விஷயத்தை வழங்குகின்றோம். அப்போ இந்த ஒரு ஹதீஸானது ஒரு தவீலான ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இதை ஒரே பாடத்தில் சுருக்கி சொல்வது என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒரு சிரமத்திற்குரிய விஷயம். அதன் காரணமாக இந்த ஹதீஸினை நம்ம ஒரு 3 பாகங்களாக தொகுத்து நாம் உங்களுக்கு வரிசை பிரகாரமாக அமைத்து தர இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது அந்த 3 பாகத்துல இது முதலாவது பாகமாக, பாகம் 1ஆக இது அமைகின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஹதீஸினுடைய தலைப்பாகிறது உவைசுல் கர்னி ரதியல்லாஹு அன்ஹு என்பதற்கு கீழே அமையக்கூடிய தலைப்பாக இது இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸு இந்த உவைசுல் கர்னி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகள், இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் அது ஒரு பக்கம் இருக்க, அதற்கு முன்னால் இந்த உவைசுல் கர்னி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இவர்கள் யார்? உவைசுல் கர்னி என்றால் யார்? அவர்கள் எத்தகையவர்கள்? எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? அவர்கள் யாரு? சஹாபியா இல்ல தாபியா இல்லை என்ன அந்தஸ்தில் அவர்கள் இருப்பவர்கள் என்பதை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை அவர்களை பற்றி நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது உவைசுல் கர்னி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு தாபியாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த சஹாபாக்களை பார்த்தவர்கள். அப்ப சஹாபின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாத்தின் முறைப்படி, அதாவது முஸ்லீமான நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் சஹாபாக்கள். அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்து தான் தாபியீன்கள். அப்ப அந்த தாபியீன்கள்னு சொன்னா அந்த சஹாபாக்களை உயிரோடு இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் இஸ்லாத்தோடு முஸ்லீமாக இருக்கும் நிலையில் அந்த சஹாபாக்களை பார்த்தவர்கள் எல்லாம் தாபியீன்கள். அப்படி இந்த உவைசுல் கர்னி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு தாபியாக இருக்கிறார்கள். அப்போ தாபியீன்களிலிருந்தும் உள்ளவர்கள்.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்களை பார்த்தவர்கள், ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்க முடியாமல் ஆகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு பல அமைந்தாலும் அந்த வாய்ப்பு எல்லாம் அது தட்டி போய்விட்டது. அப்ப அந்த வாய்ப்பை எல்லாம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதற்கு காரணமும் இருக்கு, பின்னால் சொல்லுவோம் நம்ம. அப்ப முதலாவதாக இந்த தாபியீன்களுடைய சிறப்பை பற்றி நம்ம முதலாவதாக பார்க்கணும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் என்பதாக கூறுவான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்பதாக பின்னால் அல்லாஹு தஆலா கூறுவான். இப்போ முஹாஜிர் சஹாபாக்களை புகழ்ந்து கூறிவிட்டு அன்சாரி சஹாபாக்களை புகழ்ந்து கூறிவிட்டு பின்னால் இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா சொல்லுவான் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்பதாக. அப்ப இந்த ஆயத்தானது தாபியீன்களை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்தாக தான் இருக்கின்றது என்பதாக தஃப்சீரில் நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள், அதாவது விளக்க உரை ஆற்றுகின்ற இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொல்வான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா புரிந்து கொண்டான். அப்ப அவர்களை அல்லாஹு தஆலா புரிந்து கொண்டா, அல்லாஹுவை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அந்த தாபியீன்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இது அல்லாஹு தஆலா திருமறையில் கூறக்கூடிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாபியீன்களை பற்றி கூறும் பொழுது கூறுவார்கள், ഖൈറുൽ ഖുറൂനി ഖர்னி, கூட்டத்தார்களில் சிறந்த கூட்டம் என்னுடைய கூட்டம். காலத்தில் சிறந்தது என்னுடைய காலமாக இருக்கு. அதற்கு பின்னால் யாரு? சும்மல்லதீன யலூனஹும், அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள், அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அடுத்த சிறந்தவர்கள். அதற்கு அடுத்து சிறந்தவர்கள் யாரு? சும்மல்லதீன யலூனஹும், அந்த கூட்டத்தார்கள் பின்னாடி வரக்கூடியவங்க அந்த கூட்டத்தார்கள், அவர்கள் சிறந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாபியீன்களை பார்த்து சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு சஹீஹான ஒரு ஹதீஸை சொல்லலாம். லா தமஸ்ஸுன்னார் முஸ்லிமன், ஒரு முஸ்லிமை நரகம் தீண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எத்தகைய முஸ்லிம்? ரஆனி அவு ரஆ மன் ரஆனி, ஒன்னு அவர் என்னை பார்த்தவராக இருப்பார், இல்ல என்னை பார்த்தவரை பார்த்தவராக இருப்பாரே, அத்தகைய ஒரு முஸ்லிமை நரகம் தொடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்தவர்கள் யாரு? சஹாபாக்கள். அப்போ சஹாபாக்களை பார்த்தவங்க யாரு? தாபியீன்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்தவர்கள் தான் தாபியீன்கள். அப்போ சஹாபாக்களையும் நரகம் தீண்டாது. அப்போ தாபியீன்களை, என்னுடைய சஹாபாக்களை பார்த்த அந்த தாபியீன்களையும் நரகம் தீண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ அத்தகைய உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் அந்த தாபியீன்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எப்படி தாபியீன்கள், அந்த தாபியீன்கள்ல சிறந்தவர்கள் என்பதாக நம்ம சொல்றோம்னு சொன்னா ஒரு விஷயம் விளங்கணும். ஒண்ணு, சஹாபாக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ நம்ம சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு தராதரம் வைத்திருப்போம். முதலாவதாக யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அடுத்த அந்தஸ்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அடுத்த அந்தஸ்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அடுத்த அந்தஸ்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இப்படி 4 நபர்களை நம்ம தராதரப்படுத்துவோம். அதற்கு அடுத்தவாறு அஷரத்துல் முபஷ்ஷரா, அந்த சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்கள் அடுத்த அந்தஸ்து என்பதாக நம்ம சொல்லுவோம். அதற்கு அடுத்தபடியாக யாரு? பத்ரு சஹாபாக்கள், அடுத்து உஹதில் கலந்தவர்கள், அடுத்து ஹுதைபியாவில் கலந்தவர்கள் என்பதாக இப்படி ஒரு தராதரம் நம்ம சொல்லுவோம் சஹாபாக்களுக்கு, இவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் என்று. அப்ப அதுபோல இந்த தாபியீன்களில் சிறந்தவர்கள் யார் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு கிதாபுகள்ல, கிரந்தங்கள்ல 3 நபர்களை சொல்லி தருவார்கள். அதுல முதலாவது நபர் யாருன்னா சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர். இரண்டாவது ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். மூன்றாவது உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இந்த 3 நபர்கள்ல இந்த 3 நபர்கள் தாபியீன்களில் சிறந்தவர்கள் என்பதாக சொல்லுவாங்க. சரி, இவங்க தாபியீன்களை சிறந்தவங்க, இந்த 3 நபர்களே சிறந்தவர்கள் யாரு? யார்? அதனுடைய இவர்களுடைய தராதரம் என்ன என்று கேட்கும் பொழுது, என்று பார்க்கும் பொழுது சொல்லி தருவார்கள். அந்த முதலாவதாக அந்த மதீனா வாசிகள் சொல்லுவார்கள்,
மதீனாவாசிகள்லாம் யாரு? எங்களுடைய நாட்டை சார்ந்த சயீத் இப்னு முஸையப், அவங்க தான் தாபியன்களே ரொம்ப சிறந்தவங்க, அவங்க தான் ஹைரு தாபிஐ என்பதாக அந்த மதீனாவாசிகள் சொல்வார்கள். இரண்டாவதாக பசராவாசிகள் எல்லாம் சொல்வார்களாம், எங்களுடைய நாட்டை சார்ந்த ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான் தாபியன்களிலே சிறந்தவங்க என்று அந்த பசராவாசிகள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். மூன்றாவதாக அந்த கூஃபாவாசிகள் சொல்வார்களாம், யமன் நாட்டில இருந்து இடம்பெயர்ந்து எங்களுடைய கூஃபா நகரத்திற்கு வந்து அங்கு பல இஸ்லாமிய பணிகளை செய்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான் தாபியன்களில் சிறந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக, அந்த கூஃபாவாசிகள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இப்படி 3 கருத்து இருக்கு. ஆனா இங்கு நமக்கு முஸ்லிம் ஷரீஃப்ல சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொல்லித் தருகிறார்கள் இந்த தாபியன்கள் யார் சிறந்தவர்கள் என்பதாக. ஹைரு தாபிஐ, தாபியன்களில் சிறந்தவர்கள், யுகாலு லஹு அவருக்கு சொல்லப்படும் உவைஸ், உவைஸ் இப்னு ஆமிர், அவருக்கு உவைஸ் என்பதாக சொல்லப்படுமே, அத்தகையவர்கள் தான் தாபியன்களில் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்ப நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான் தாபியன்களிலே சிறந்த ஒரு தாபியாக இருக்கிறார்கள். யாரு சொல்லியிருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சாட்சி கூறும் அளவிற்கு அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம முன்னாடி சொன்னோம், இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தவறவிட்டவர்கள் என்று சொன்னோம். இப்ப எப்படி தவற விட்டாங்க? இவர்கள் சஹாபியினுடைய அந்தஸ்தில் வரக்கூடியவர்கள் தான். ஆனா அந்த ஒரு பதவியிலிருந்தும் அவர்கள் தாபியீனாக ஆக காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்காக பல முறை அவர்கள் முயற்சித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில, முஸ்லிமான நிலையில பார்ப்பவர்கள் சஹாபி தானே, இவர்கள் முஸ்லீமாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்கிற ஒருவர் மதீனா ஷரீஃப்ல இப்படிப்பட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய அந்த செயல்கள், அல்லாஹுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை சந்தித்து விட வேண்டும். அவர்களை சுற்றி தோழர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், சஹாபாக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு பல முறை முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த முயற்சி எல்லாமே தோற்றுவிட்டது. இப்போ காரணம் என்ன? இன்னைக்கு மாதிரி கிடையாது. இன்னைக்கு பல மைல் தூரத்துல இருந்தாலும் பஸ்ஸை பிடிச்சி போய் பார்த்துடலாம், இல்ல கார் எடுத்துட்டு போயிடலாம், இல்ல ட்ரெயின். அப்படி இல்லைன்னு சொன்னா நாடு தாண்டி இருந்தா கூட நம்ம கப்பலிலேயோ இல்ல பிளைட்லயோ போய் சென்று பார்த்துடலாம். அப்படிப்பட்ட காலம் இந்த காலம். அப்ப அந்த காலம் அப்படிப்பட்ட காலம் கிடையாது. ஒரு சாதாரண இந்த நாட்டில இருந்து ஒரு பக்கத்து நாட்டுக்கு செல்லினா கூட பல மாதங்கள் பயணம் செய்து மேற்கொண்டு போய் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள்ல சும்மா போயிட்டு வந்துட முடியாது. இப்படிப்பட்ட சூழலில இவங்க இந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூஃபா நாட்டுல இருக்கிறாங்க. அப்போ நம்ம சொன்னோமா இல்லையா, யமன் நாட்டில இருந்து இடம்பெயர்ந்து வந்து கூஃபாவாசிகளோடு கலந்து வாழ்ந்தவர்கள் இந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்னவர்கள். அப்போ இந்த கூஃபா நகரத்துல இருந்து எப்படியாவது மதீனா ஷெரீஃபிற்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்க வேண்டும் என்ற பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனா அதுவெல்லாம் முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு ஒரு உம்மா இருந்தாங்க. அவருடைய தாயார், அந்த தாயார் ரொம்ப நோய் உற்றவர்களாக இருந்தார்கள். அவங்க ரொம்ப உடம்பு முடியாதவர்களாக, ரொம்ப பலவீனமானவர்களாக இருந்தாங்க. ரொம்ப பலவீனமானவர்களாக இருக்கிறதுக்கு காரணமாக இவர்களுக்கு இப்ப தன்னுடைய தாயை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க போயிட்டேன்னு சொன்னா பல நாட்கள் ஆகும். பல நாட்கள் ஆயிட்டா தன்னுடைய தாயை பார்த்துக் கொள்வது ஆளு கிடையாது. அவங்களை கூட்டிட்டு போக முடியாது. அப்போ அவங்களுக்கு ஹிதுமத் செய்யணும், பணிவிடை செய்யணும். அப்ப இவங்களை பார்த்துக்கலன்னு சொன்னா நம்மளுடைய தாய் அவருடைய நிலை ரொம்ப மாறிடும், ரொம்ப மோசமான நிலையாக ஆகிரும். அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பையே அவர்கள் ஒதுக்கி விட்டார்கள் தன்னுடைய தாயிற்காக. இதை கேள்விப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து சஹாபாக்களிடத்தில் ரொம்ப புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த உவைஸ்
அவர்களுடைய தாயை பார்த்து கொள்வதுதான் அவர்களுக்கு சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அந்த உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை கேள்விப்பட்டு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்றால் அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எத்தகைய சிறப்புக்குரியவர்கள் என்பதை நாம் விளங்கி பார்க்க வேண்டும். அப்போ அத்தகையவர்கள் தான் இந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அப்போ இவங்க தான் தாபியீன்களிலே சிறந்தவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, இப்போ இந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை குறித்து இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, அதற்கான ஒரு கருத்து சுருக்கம் என்ன என்பதை நம்ம பார்க்கும் பொழுது சொல்றாங்க, அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆகியிருந்தாங்களா, எத்தகையவர்களாக இருந்தாங்கன்னா, அந்த யமன் வாசிகள்ல இருந்து, அந்த யமன் வாசிகள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களிருந்து உதவியாளர்கள்லாம் மதீனா அவருக்கு வந்தான்னு சொன்னா அந்த யமன் வாசிகள் இடத்துல கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். உங்க கூட்டத்துல உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் உங்க கூட்டத்துல இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க என்றெல்லாம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அப்போ அந்த அளவிற்கு அவர்களை பார்க்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஆசை. ஒரு முறை இது மாதிரியே அந்த யமன் நாட்டிலிருந்து அந்த பணிவாளர்கள் எல்லாம், அந்த உதவியாளர்கள் எல்லாம் வந்தார்கள். அப்ப அந்த சமயத்துல அந்த உதவியாளர் இடத்துல போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களாம், உங்கள் கூட்டத்திலான உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க முராத் என்ற கூட்டத்தில இருந்து ஒரு உட்பிரிவான அந்த கருண் என்ற கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களே, அத்தகைய உவைஸ் தானே உங்களிடத்துல உங்க கூட்டத்தார் உங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இன்னும் அவர்களுக்கு வெங்குஷ்டம் என்ற நோயும் இருக்கக்கூடியதாக இருக்குமே, இன்னும் அந்த வெங்குஷ்டத்திலிருந்து ஒரு திருகம் அளவிற்கே தவிர அவர் முழுவதுமாக அவர் நீங்கப்பட்டு விட்டாரே. அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன அளவை மட்டும் மீதம் வைத்து விட்டு முழுவதுமாக அந்த வெங்குஷ்டம் என்ற நோயை முழுவதுமாக போக்கி விட்டானே, அப்படிப்பட்ட உவைஸான உங்களிடத்தில் இருக்கிறாரு. இன்னும் அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தாய் இருக்குமே, அப்படிப்பட்ட உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தானே உங்களிடத்துல இருக்கிறாங்க என்று அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ கேட்டுட்டு இதே மாதிரி ஒரு கூட்டம் வந்து கேட்ட உடனே அவர்களும் சொன்னார்கள் ஆமாம் என்பதாக சொல்லிவிட்டு அவர்களும் சென்று விடுவார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்ன பின்ன அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தது கிடையாது. அதுபோல இப்படி அந்த யமன் நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த உதவியாளர் இடத்துல மறு வருஷம் வருது. அந்த மறு வருஷம் இதே மாதிரியே அந்த யமன் நாட்டில இருந்து இந்த உதவியாளர்கள்லாம் வராங்க. அந்த கூட்டத்தோடு உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் வராங்க. வந்தவர்கள் வந்த உடனே அவங்கள்ட்ட போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. அவங்க உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்னவர்கள் என்று தெரியாது. அப்போ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் உங்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களே, எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உங்களிடத்துல உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் வருவாங்க. அவர்கள் அந்த முராத் என்ற கோத்திரத்திலிருந்தும் அந்த கருண் என்ற அந்த உட்பிரிவு அதிலிருந்தும் உள்ளவராக இருப்பாரு. அவர் யமன் நாட்டினுடைய அந்த உதவியாளர்களோடு வரக்கூடியவராக இருப்பாரு. இன்னும் அவருக்கு வெங்குஷ்டம் என்ற நோய் இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் அவருக்கு ஒரு தாயார் இருப்பாங்க. அந்த தாயை அவர் நல்லபடியாக பார்த்து கொள்ளக்கூடியவராக, நல்ல முறையில் அந்த தாயோடு நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். இன்னும் அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அல்லாஹ்வின் மீது ஒரு காரியத்தை செய்வேன் என்பதாக சத்தியம் செய்தால் அந்த காரியத்தை அல்லாஹு தஆலா நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப இவருடைய சத்தியத்தை அல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்து அந்த சத்தியத்தை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருப்பான். ஒரு விஷயம் செய்யணும்னு இவங்க நாடி நினைச்சு அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை நிவர்த்தி செய்து தரக்கூடியவனாக இருப்பான். அத்தகைய உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹுவாக இருப்பாங்க. அப்போ அந்த உவைஸை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சந்திக்க நேரினால் நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க, பாவ மன்னிப்பை அவர்கள் மூலம் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க தான் அந்த உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆமா நான் தான் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை கண்டா இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லி இருக்கிறாங்க, எங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடி கொடுங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து எங்களுடைய பாவத்தை பொறுப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க, எங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க என்று
உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அது போலவே அந்த உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொடுத்தார்கள். அப்போ செய்து கொடுத்த உடனே அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க எங்க போறீங்க, நீங்க எங்க போக நாடுறீங்க என்று கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நான் கூஃபா நாட்டுக்கு போக நான் நாடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி. அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அந்த கூஃபா வாசியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு நான் வேணா ஒரு லெட்டர் எழுதவா, ஒரு கடிதம் எழுதவா, உங்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வதற்காக. அந்த லெட்டர் நான் எழுதி அவங்களுக்கு அனுப்பணும்னு சொன்னா, நீங்க அந்த கூஃபா நாட்டுக்கு போனா உங்களுக்கான முழு வசதியும் அவர்கள் செய்து கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உங்களுக்கு தங்கக்கூடிய இடம், உங்களுக்கான உடை, உங்களுக்கான உணவு எல்லாத்தையும் அவர்களை பார்த்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பார்கள். உங்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனால நான் உங்களுக்காக நான் கடிதம் எழுதட்டுமா என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்போ உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல இல்ல, நான் ஒரு சாதாரணமான மக்களோடு, ஏழைகளோடு, ஒரு சாதாரண மக்களோடு நான் வாழ்வதுதான் ஆசைப்படுறேன். இப்படி பெரிய பெரிய அதிகாரிகளோடு இருக்கிறதுலாம் நான் ஆசை கொள்ளல என்று அந்த உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே சரி அப்படியான்னு சொல்லிட்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை இந்த குஃபா நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ இப்படி போயிடுச்சு. இப்போ அடுத்த முறை, இப்போ அடுத்த வருஷம் வருது. அடுத்த வருஷம் இது மாதிரியே அந்த யமன் நாட்டில இருந்து அந்த ஒரு யமன் நாட்டு முக்கியஸ்தவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அந்த முக்கியமானவர்கள், அந்த முக்கியமானவர்கள் ஒரு நபர் ஹஜ் செய்ய வந்தாரு. ஹஜ் செய்ய வந்த உடனே அவர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை சந்திச்சாங்க. இப்போ சந்திச்ச உடனே அவரிடத்துலயும் அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் உங்களுடைய கூட்டத்துல இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன நிலையில இருக்கக்கூடியவர்களா இருக்காங்கன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, யார் அந்த உவைஸா, அவர் ரொம்ப சின்ன ஒரு வீட்டுல இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு, ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப குறைந்தவராக இருக்கிறாரு என்று சொன்ன உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல கேட்டு இருக்கிறேன், உங்களிடத்துல உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் வருவாங்க. அவங்க யமன் நாட்டு வாசிகள் இருந்து அந்த உதவியாளரோடு வரக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க முராத் இந்த கோர்த்தத்திலிருந்தும் ஒரு கருண் என்ற ஒரு உட்பிரிவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. இன்னும் அவர்களுக்கு வெங்குஷ்ட நோய் என்பது அவர்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் அவர்களுக்கு ஒரு உம்மா இருப்பாங்க. அந்த உம்மாவிடத்தில் அவர்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் அவர்கள் சத்தியமிட்டு அல்லாஹ் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா முழுமையாக நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் அவர்களை சந்திக்க நீங்கள் நேரினால் நீங்கள் அவர்களிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லி நீங்கள் கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் என்ற செய்தியை சொன்ன உடனே அந்த கேட்ட அந்த நபருக்கு ஆச்சரியம். இந்த உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அவங்கள பத்தி சிறப்பா நான் தெரியாம போயிட்டேனே என்று சொல்லிவிட்டு உடனே உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்க்க சென்றார்கள். சென்று உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல அந்த நபர் போய் சொன்னாங்க, உவைஸ் ரதியல்லாஹுவே, எனக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க, நீங்கள் காலத்தால் சிறந்தவர்களாக இருக்கிறீங்க, ஒரு நல்ல பயணத்தை செய்து வந்தவர்களாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் எங்களுக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்று அந்த நபர் சொன்ன உடனே உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்கள் சய்யிதுனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை நீங்கள் சந்தித்தீர்களா என்று கேட்டார்கள். இப்ப சொன்ன உடனே ஆமான்னு சொன்னாங்க. ஆமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து தான் நான் அவங்க வரேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே அப்போ எனக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு திரும்ப சொன்னாங்க அந்த நபர். அப்பொழுது அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த நபருக்காக இஸ்திக்ஃபார் செய்தார்கள். இஸ்திக்ஃபார் செய்த உடனே அவருடைய அந்தஸ்து கூடி அந்த மக்களிடத்திலேயே ரொம்ப போற்றக்கூடிய ஒரு நபராக அவர் ஆகிவிட்டார். அப்போ அந்த மக்களிடத்திலேயே ரொம்ப அறிமுகமான ஒரு நபராக, ரொம்ப கண்ணியமிக்க ஒரு நபராக அந்த நபர் ஆகிவிட்டார். இந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய துஆவின் மூலமாக, இஸ்திக்ஃபாரின் மூலமாக என்ற செய்தியினை நமக்கு இங்கு சொல்லி தருவார்கள். அப்போ இங்கு இந்த ஹதீஸ்ல 3 ரிவாயத்துகள் சொல்லுவாங்க. அதுல இப்ப நம்ம பார்த்தது அசல் ரிவாயத்தான முதலாவது ரிவாயத். அப்போ இதற்கு அடுத்தவாறு 2வது ரிவாயத்தை சொல்லுவாங்க, அடுத்து 3வது ரிவாயத்தையும் சொல்லுவாங்க. அதுலயும் கிட்டத்தட்ட இதுல சொல்லப்பட்ட செய்திகளை தான் கொஞ்சம் வார்த்தைகள் மாறுபட்டு கூடுதல் செய்திகளாக நம்ம சொல்லுவாங்க. அந்த கூடுதல் ரிவாயத்தெல்லாம் நம்ம அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம பார்ப்போம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த கருத்து தான் இந்த உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த ஹதீஸிற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு முழு கருத்தாக, இந்த ஹதீஸினுடைய ஒரு முழு சுருக்கமாக இந்த ஒரு விஷயம்தான் இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ
இந்த 228வது பாடத்துல இந்த பாகம் ஒன்றான இந்த ஒன்றாம் பாகத்துல இந்த ஹதீஸிற்கான முழு கருத்தையும் ஒரு முழு சுருக்கத்தையும் நம்ம முழுமையாக பார்த்து நம்ம நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லா. இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடமான அந்த 229வது பாடமான அந்த பாகம் இரண்டாம் பாகமான அந்த பாகத்தில் நம்ம இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமா, அதற்கான விளக்கம், கூடுதல் செய்திகள், சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் முழுமையாக நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.